மகனே மகளே, நீ வசிக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, உன்னை சுற்றிலும் தீமை செய்கிற மக்கள், பொறாமை உள்ள மக்கள், உன்னை அழித்து விடும்படியான கங்கணம் கட்டி இருக்கிற மக்கள் இருந்தாலும் உன்னை தொட முடியாது. நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன். ஆண்டவர் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் மனுஷரால் தீங்கினால ரொம்ப மன சோர்ந்து ஒரு நாள் அழுதேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனை ஏன் அழுகிற? நீ பயப்படாத. இந்த உலகம் அப்படிதான், உலக மக்கள் அப்படிதான். பொறாமையினால விரோதமாக பேசுவாங்க, தாக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உன்னை சேதப்படுத்தாது. நான் உனக்கு முன்னால் இருப்பேன். எதுவும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். அதனால நீ பயப்படாம தைரியமாறின்னு என்னை தைரியப்படுத்தினார். அதிலிருந்து தான் எனக்கு தைரியம். எனக்கு கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார். யார் என்ன பேசினாலும், திட்டினாலும், எழுதினாலும், என்ன குறை சொன்னாலும், எனக்கு விரோதமாக என்ன பண்ணினாலும் என் உள்ளம் பயப்படாது, கலங்காது. நீங்களும் அப்படி சொல்லுங்க. பொல்லாங்கு நிறைந்த உலகம்தான், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம்தான். நமக்கு தீமை செய்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்க தான். ஒருத்தர் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.